Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Flying by the seat of your pants அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. இது என்னன்னா, அது ஆக்சுவலா ஃப்ளைட்டு ஓட்டுறாங்கல்ல, அந்த அவங்க அப்ப பைலட் பழைய நாள் பைலட் எப்படி ஓட்டுனாங்க அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. அப்ப நிறைய டூல்ஸ் இந்த சிஸ்டம்லாம் இல்லாத காலத்துல தே வில் ஹாவ் டு ஆக்ட் பை இன்ஸ்டிங்க்ட். அவங்க உள்ளுணர்வு, அதை கவனிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பிரச்சனையை சமாளிக்கக்கூடியதா இருந்த காலத்துல வந்தது இது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஹேண்டில் a difficult or uncertain situation using your own gut feeling, instincts and immediate judgment rather than following a strict plan or using technical tool. டெக்னிக்கல் டூலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலையோ பிளானையோ பயன்படுத்தாம உள்ளுணர்வால செயல்பட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அந்த நிலைமையை சமாளிக்கிறத ஃப்ளையிங் பை த சீட் ஆஃப் யுவர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், ஐ ஹேட் நோ டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் த டாக், ஸோ ஐ ஜஸ்ட் ஃப்ளூ பை த சீட் ஆஃப் மை பேண்ட்ஸ். எனக்கு இந்த டாக்குக்கு போகிறதுக்கு பேச போகும்போது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால நான் அப்படியே ஆன் த ஸ்பாட்டு என்னுடைய உள்ளுணர்வுல மனதில் தோன்றதை வச்சு நான் முடிவு பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்றேன்.